உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ருத்ரா நம்ம பாதுகாப்புக்காக கையில கட்டிக்க சொல்லி ஒரு கயிறு கொடுத்தாருல, அது உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு தமன்னா. இப்ப எதுக்கு அது உனக்கு? அதை எடுத்துக்கிட்டு உடனே ரூமுக்கு வாங்க. எதுக்கு தமன்னா? சொல்றது மட்டும் செய்யுங்க சித்தப்பா. கயிறு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வாங்க. என்ன பண்றது? ராணி, பொம்மி அக்கா, இங்க என்னக்கா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராணி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ராணி யாரோட பேசிட்டு இருக்கா? அந்த குட்டிச்சத்தம் தான் பொம்மினா ராணி அவகிட்ட தானே பேசணும். அதை விட்டுட்டு வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கா. அக்கா, நீ இங்க தனியா இருக்கிறனா? அப்ப பாப்பா யாருக்கா? இத்தனை நாளா நீதான் பாப்பா உருவுல வந்திருக்கிறன்னு நினைச்சு நின்ற. ராணி, சில ரகசியங்களை நான் நேரடியா சொல்ல முடியாது. உனக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கிற குடுப்பன இருந்தா என்ன 9 விளக்கேத்தி வச்சு கூப்பிடுவியே, அப்படி கூப்பிடு. நான் வந்து இந்த உண்மைய சொல்றேன். இப்போதைக்கு இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாது ராணி. இல்லக்கா, நான் இப்பவே போய் அந்த விளக்க ஏத்துறேன். உன்னை வர வச்சு நான் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன தமன்னா இப்படி வந்து பயமுறுத்துற? ஆமா, எதுக்காக இந்த கயிறை எடுத்துட்டு வர சொன்ன? அந்த கயிறை முதல்ல கொடுங்க சித்தப்பா. இது புடிங்க. தமன்னா இரு, இந்த நேரத்துல எதுக்காக அவசரமா போற? அதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க சித்தப்பா. ஏய் தமன்னா, சொல்றது கேளு. தமன்னா, எங்க போற தமன்னா? தமன்னா, சொல்றது கேளு. இந்த நேரத்துல எங்க போற? பாப்பா, நான் கிளம்புறேன். ராணி விளக்கேத்தி என்ன பூஜையில கூப்பிட போறா. அவளுக்கு குடுப்பன இருந்தா இந்த உண்மைகளை என்னால சொல்ல முடியும். அதை தாண்டி நீ வருத்தப்படக்கூடாது. இதுதான் நமக்கு விதிச்சதுன்னு மனசை தேத்திக்கிட்டு இருக்கணும். சரியா? சரிம்மா. பாப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா. பாப்பா, 18வது நாள்ல நீ எங்க உருவானியோ அந்த இடத்துல நான் உனக்காக காத்திருப்பேன். இவ்ளோ நேரமா அவ யார் கூட பேசிட்டு இருக்கான்னு தெரியணும் சித்தப்பா. அங்க யாரோ இருந்தாங்க. பொம்மி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. என்ன தமன்னா நடக்குது? பொம்மி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தப்பா, பொம்மி விஷயத்துல இன்னொரு உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன தமன்னா சொல்ற? எனக்கு நார்மலாவே புரியாது. நீ என்னடானா ஏதோ விடுகத மாதிரி சொல்ற. பொம்மி விஷயத்துல ஒரு பெரிய மர்மம் இருக்குங்கிற, பொம்மி இங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்கிற, எல்லா விஷயத்தையும் நீ பாதி பாதியா சொல்ற. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தமன்னா. உங்களுக்கு புரியலன்னு இப்பவாது தெரிஞ்சுதே. சரி, ராணி என்ன பண்றான்னு பாக்கலாம். ஐயோ, இந்த குட்டிச்சத்தம் வேற வருது. அந்த குட்டிச்சாத்தம் பொம்மி மட்டும் நம்மள பாத்துச்சு, நம்ம கதை கந்தல். வாங்க சித்தப்பா, இங்க ஒளிஞ்சுப்போம்.
இந்த குட்டிச்சாத்தா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் தமன்னா, அது என்ன காரணம் இல்லாமல வந்து உட்காந்துருக்கோம்? அது பேய். அதுக்கு நாம இங்க எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ராணி விளக்கேத்துற இடத்துக்கு போவோம்னு தெரியும். அதை தடுக்கிறதுக்கு தான் இங்க வந்து உட்காந்துருக்கு. ஆனா இப்போ அதை ஏமாத்திட்டு எப்படி போறது தமன்னா? அதான் எனக்கும் புரியல. பொம்மி அக்கா, நீ ஏதோ ஒரு விஷயத்த என்னாண்ட சொல்லணும்னு நினைக்கிற. அத்தை, உன்னால நேரடியா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்படி உனக்கு அது தெரிஞ்சே ஆகணும்னா அதை தெரிஞ்சுக்கிற குடுப்பனை இருந்தா உனக்கு தெரியும்னு சொன்னேன். இதோ விளக்கேத்தி வச்சு உன்னை நான் கூப்பிடுறேன். இந்த அண்ட சராசரங்களையும் 30 முக்கோடி தேவர்களையும் அனைத்து கடவுளையும் வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த உண்மை தெரியணும்க்கா. ராணி, ராணி, உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இங்க நடந்திருக்கு. உனக்கு தெரிஞ்சது பாதி உண்மைதான். நீ இது நாள் வரைக்கும் நான் தான் பாப்பாவா வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நான் இல்ல ராணி. என்னக்கா சொல்ற? ஆமா, இந்த 18 நாளைக்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை. இந்த 18 நாள் முடியும் போது எனக்கு சக்தி திரும்ப வந்துடும். என்னால பழைய மாதிரி இந்த வீட்டுக்கு காவலா இருக்க முடியும். ஆனா பாப்பா திரும்ப போய் தான் ஆகணும். அது இந்த விதியை மீறி இங்க இருக்கவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.